பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் நிறைவேறுகிறது. ஆமென். தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவர் இந்த நாளிலே உடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு இடைநடும்படியாய் தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே என்ற கீர்த்தனையிலே 2வது கவியையும் 4வது கவியையும் பாடுவோம். கீர்த்தனை பாடல்கள் தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே என்ற பாடலின் 2ஆம் கவியும் 4ஆம் கவியும் நாம் பாடுவோம். இந்த உலகத்தில் படைப்பின் பகுலமாய் படைக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய கற்பனைகளை விட்டு உம்முடைய கற்பனைகளை மீறி நடந்து பாவத்திற்குள் பாவ அடிமைத்தனத்திற்குள் நாங்கள் எங்களையே அர்ப்பணித்துக் கொண்டோம். ஆனாலும் ஆண்டவர் எங்களை அப்படியே விட்டுவிடாமல் எங்களை மீண்டு ரட்சிப்பதற்காய் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் எங்களை மீட்டு ரட்சித்தார். எங்களுடைய இருதயத்திலே தூய்மையாய் நாம் இருக்கிற போது மறுபடியும் எங்களை அவர் கூட்டி சேர்த்துக் கொள்கிறார். உண்மையான சேற்றினை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தியிருக்கிறார் என்பதை ஒரு விசை நாங்கள் சிந்தித்து பார்க்க கிருபைதாரும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். பேசும் உடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திற்கு ஆறுதலாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறவர்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின்வரக்கூடிய 17ஆம் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாம் தமிழிசை வழிபாடாக அதை அனுசரிக்கின்றோம். இன்று பிரசங்க பகுதியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14 to 23 வரை. மார்க்கு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி 23 வரை எல்லாருமே எடுத்து அதை இணைத்து நாம் வாசிக்க அழைக்கப்படுகிறோம். மார்க்கு 7:14. பின்பு ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணவுங்கள், மனுஷர்கள் கடலிலிருந்து அவனுக்குள் போகிறது என்றும் அவனை தீர்த்து விளக்க மாட்டார்.
அவர் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறதே அவனை கேட்கிறதற்கு ஒருவன் ஆர்வமாக கேட்கிறார். அவர் ஜனங்களை இழுத்துக்குள் பேசும்போது அவருடைய சீடர்கள் அவர் சொன்ன உண்மை குறித்து அவர் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவர்கள் உணர்விடாதவர்களா? ஒரு கைக்கு புருஷனுடைய போகிறது என்றும் அவனை கீழ்படுத்த மாட்டார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? உலகத்திலே போகாமல் வயிற்றில் போகிறது. அதில் எல்லா குழந்தைகளின் அசுத்தங்களையும் கல்விக்கு ஆசிரியர்களாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள் இருந்து புறப்படுவதே மனுஷனை கீழ்படுவது. எப்படியெனில் மனுஷனுடைய இதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் பிரச்சாரங்களும் பேசுத்தனங்களும் கொலைவாதங்களும் அழகுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் அவனும் காமபாவமும் வன்கண்டும் தூஷணமும் பெருமையும் அதிகையும் புறப்பட்டு வரும். பொல்லாதலாகிய இவைகளை உலகில் புறப்பட்டு மனுஷனை கீழ்படுத்தும். இன்றைக்கு திருத்துவ காலங்களில் பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் சிந்திக்கின்றோம். குறிப்பாக 10ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அந்த வாரம் வரைக்கும், 10ஆம் வாரத்திலிருந்து 17ஆம் வாரம் வரைக்கும் the Christian life, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை குறித்து இன்னும் அடிப்படையில் என்னென்ன நிலைகளில் எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். பவர் ஆஃப் காட் இன் அவர் லைஃப் என்று நாம் சிந்தித்து வருகின்றோம். இன்றைக்கு 17ஆம் தேதி 14ஆம் ஞாயிறு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி free from law, free to serve. இந்த உலக வாழ்க்கையில கிறிஸ்தவனுடைய சுதந்திரம், சட்டத்திலிருந்து விடுதலை, சேவை செய்வதற்கு விடுதலை என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. free from law, free to serve. freedom of a Christian அப்படின்னு சொன்னா அதுதான் அர்த்தம் என்று இன்றைக்கு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். வாசிக்க கேட்ட பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் 2 டைமென்ஷன் உண்டு. ஒன்று போதனை, டீச்சிங் அண்ட் பிரீச்சிங் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் ஒன்று. இரண்டாவது அற்புதங்கள் அடையாளங்களை செய்வது, மிராக்கிள் மினிஸ்ட்ரி. இவை இரண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நேக காரியங்கள் அடிப்படையாய் இவைகளை கொண்டிருக்கிறதை நீங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். வார்த்தை, செயல்பாடு. வார்த்தை சொல்லுவார், செயல்படுவார், அதிலே அநேக நன்மைகள் மக்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் ஒரே வரியில சொல்லணும்னா அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கு வாசிக்க கேட்ட பகுதியில் இயேசு கிறிஸ்து அகத்தூய்மை, புறத்தூய்மை குறித்து பேசுகிறார். உள்ளத்தில் காணப்படுகின்ற அசுத்தங்கள் மனிதனை தீட்டுப்படுத்துமா? நாம் உணவு உண்கின்ற காரியங்கள் சரியான கை கழுவாம இருக்கிற காரியங்களினால நம்முடைய உள்ளம் தீட்டுப்படுமா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. ஆண்டவர் அதுதான் நமக்கு நினைவுபடுத்த, சுட்டி காட்ட விரும்புகின்றார். இன்னைக்கு வாசிக்கிற இந்த வசனத்தை, முதல் வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிப்போம். மார்க்கு 7:14 வசனம். செவி கொடுத்து உணருங்கள். செவி கொடுங்கள் மட்டும் சொல்லல, என்ன சொல்றாரு? செவி கொடுத்து உணருங்கள். உலகத்துல சாதாரணமா நம்ம வழக்கத்துல எப்பா நீ உணர்ந்து பார்க்கறது இல்லையா அப்படின்னு மற்றவங்களை கேட்போம். இவ்வளவு நாம உதவி செஞ்சிருக்கிறோம், இப்படி எல்லாம் உன்னை பாதுகாப்பு இருக்கிறோம், அந்த உணர்வே இல்லையா அப்படின்னு மற்றவங்களை கேட்பது இருக்க. ஆனா இங்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் உணர்ந்து பார்க்க செய்கிறார். ஏசாயால 41ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:20. கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள், தங்களுடைய கரம் இதை செய்தது என்று. ஆகவே நாம உணர்ந்து பார்க்கணும். ஆண்டவர் என்னை படைச்சிருக்கிறாரே, பராமரித்திருக்கிறாரே, வழிநடத்தி இருக்கிறாரே,
பாதுகாத்து வருகிறாரே, ஆபத்து நேரத்தில் கூட இருந்தாரு, இக்கட்டிலே என்னை அவர் பாதுகாத்தாரே, இந்த உணர்வு உங்களுக்கு எனக்கு வேணும். இன்னொரு வசனத்தை நாம வாசிப்போம். எபேசியர்ல 5ஆம் அதிகாரத்தில், எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரத்தில் நாம் திருப்பிக் கொண்டால் அதிலே மதி அற்றவர்களாய் நாம் இராமல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் வசனம் 17. மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். மறுபடியும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பரிசேயரும் வேதபாரகரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தை சொன்னாலும் சரி, அற்புதம் செஞ்சாலும் சரி, குற்றம் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அவங்க குற்றம் கண்டுபிடிப்பதில் ஆதாரம் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அகத்தூய்மையை குறித்து பேசுகிறார், அந்த பரிசேயர்கள் புற தூய்மையை குறித்து பேசுகிறாங்க. அதனால ஆண்டவர் எப்போது சொல்வார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, உள்ளத்துல நீங்க ஓநாய்கள், வெளியில ஆட்டுத்தோலை போட்டுக்கிட்டு வரீங்க, வெளி வேஷம் போடுறீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாய் பரிசேயரை குறித்து இங்கே அவர் கற்றுக் கொடுப்பார். அசுத்தம், உள்ளத்தின் அசுத்தம் என்பது உணவு உண்பதினால் அல்ல. ஒருவேளை சில சமயங்களில் இந்த உணவு விஷமா ஆனால் உடல் பாதிக்கப்படுகிறது, உள்ளம் பாதிக்கப்படாது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த உணவும் நம்முடைய உள்ளத்தை பாதிக்காது. Food does not make any change in thought. நம்முடைய உள்ளத்துல எந்த எண்ணத்தையும் உருவாக்காது, அது மாற்றவும் முடியாது. ஆனா நாம் உள்ளத்துல சிந்திக்கிற காரியங்கள் தான் நம்மை உள்ளத்தில் நம்மை அசுத்தப்படுத்தும், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட தூண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்றும் கற்றுக் கொடுக்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளே சொல்லி அவங்க பார்த்து சொல்ற காரணம் என்ன? விஷம் அதிகமாய் விரியன் பாம்புக்கு உண்டு. அதனால்தான் விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அவர் பரிசேயர் சதுசேயர் வேதபாரகரை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா உள்ளத்துல விஷம். இன்றைக்கு மனிதர்களாகிய நீங்கள் நானும் ஆண்டுடைய சாயல், ஆண்டுடைய சுவாசம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிச்சை உயிரோடு நாம் இருக்கிறோம். அப்போ நாம் எப்படி நம்முடைய உள்ளத்துல கர்த்தருக்கு விரோதமாய் துர்மார்க்க சிந்தனையோடு வாழ முடியும், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட முடியும் என்று இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறவராக இருக்கின்றார். Jesus Christ wanted the people to realize that Pharisees unclean idea was wrong. அவனுடைய திட்டம், அவனுடைய எண்ணம் தவறானது என்பதை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு செய்தியாய் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தி நினைவுபடுத்த விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முதலாவது இங்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? வேறொரு மொழிபெயர்ப்புல இந்த வசனத்தை நான் இன்னும் வாசிக்கிறேன், இன்னும் தெளிவு நமக்கு உண்டாகும். மார்க்கு 7:14 முதல், மக்களை மீண்டும் இயேசு தந்த வரவழைத்தார். அவர் ஒவ்வொரு மனிதரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நான் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும். வெளியே இருந்து மனிதனுக்குள்ளே போகும் எதுவும் அவனை தீட்டுப்படுத்தாது, அவனது உள்ளத்தில் இருந்து வெளியே வருவதுதான் அவனை தீட்டுப்படுத்தும். நான் சொல்வதை கேட்பவர்களே கவனியுங்கள் என்றார். பின்பு இயேசு அந்த மக்களிடத்தில் விலகி வீட்டுக்குள் சென்றார். இந்த உண்மையை பற்றி அவர் சீடர் இயேசுவிடம் கேட்டார்கள், உங்களுக்கு புரிந்து கொள்வதிலே இன்னும் சிரமங்கள் உள்ளவா? வெளியே இருந்து மனிதனுக்குள் செல்லும் எந்த பொருளும் அவனை தீட்டுப்படுத்தாது என்பது புரியவில்லையா? உணவானது மனிதனின் மூளைக்குள் செல்வது கிடையாது, உணவு வயிற்றுக்குள் தான் செல்லும், பிறகு அந்த உணவு உணவை விட்டு வெளியேறிவிடும் என்றார். இயேசு இதனை கூறும்போது அந்த மக்கள் உண்ணும் எந்த உணவும் அவனை தீட்டுப்படுத்தாது என்று உணர்த்தினார். மனிதனுக்குள்ளே இருந்து வெளியே வரும் எதுவும் அவனை தீட்டுப்படுத்தி விடுகிறது. கெட்டவைகள் எல்லாம் மனிதனுக்குள் இருந்துதான் வெளிவருகின்றன, பிறக்கின்றன. அவன் மனத்தில் கெட்ட எண்ணங்கள், பாலியல் குற்றங்கள், களவு, கொலை, விபச்சாரம், சுயநலம், தீய செயல்கள், பொய், பொறாமை, புறங்கூறுதல், பொறுமை பேசுதல்
இதெல்லாம் கெட்டவைகளாய் இருக்கிறது. மனிதனுக்குள் இருந்து அவனை இது தீட்டுப்படுத்தி அவனை மாசுபடுத்துகிறது என்றார். ஒரு புதிய ஈஸி டு ரீட் வெர்ஷன் மொழிபெயர்ப்பில் அடங்கியிருக்கிற இந்த வார்த்தைகள். ஆகவே நாம் இந்த சிந்தனைக்குள் கடந்து போகும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். முதலாவது, காதுள்ளவன் கேட்க கடவன். காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி நாம் எழுப்ப முடியாது. உண்மையாய் காதை நாம் எதற்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 20:12. கேட்கிறதற்கு காதும் காண்கிறதற்கு கண்ணும் யார் உண்டாக்கினார்? கர்த்தர் உண்டாக்கினார். அப்ப யாருக்கு நாம் நம் செவியை திறக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார். மனுக்குலம் தம்முடைய வார்த்தைகளை கவனமா கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் மிகுந்த ஆவலாய் இருக்கிறார் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதே நீதிமொழிகள் 7:24 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 7:24. பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாக்கின் வார்த்தைகளை கவனியுங்கள். இந்த வார்த்தை 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 ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை அடங்கி இருக்கிறது. வேதாகமம் அதை விட முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். வார்த்தை 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 என்பதை அடிக்கடி ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறதா இருக்கிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். எதற்கு? இந்த பூமியிலே நான் கொடுத்துள்ள தேசத்திலே நீங்கள் அதை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டளைகளுக்கும் அந்த கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். கேட்டாதான் கீழ்ப்படிய முடியும் என்று ஆண்டவர் நமக்கு தெளிவுபட கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள்ல ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. 2 ராஜாக்கள் 23:1-2. 2 ராஜாக்கள் 23:1-2. அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரை எல்லாம் அழைப்பித்தான். அவர்கள் அவனுக்கு கூடினபோது ராஜாவும் அவனுடைய யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவங்கி பெரியோர் மட்டுமல்ல சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தில் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தார். காதுகள் கேட்க வாசித்தார். அப்போ நீங்களும் நானும் அந்த வார்த்தையை கேட்பதற்கு எந்த அளவுக்கு ஆவலோடு இருக்கணும், நமக்கு உள்ளத்துல வாஞ்சை வேண்டும் சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிறார். புதுசல்ல, நினைவுபடுத்துகின்றார். ஆகவே இன்னைக்கு தொழில்நுட்ப வசதி நிறைய, செல்போனையே நம்ம பயன்படுத்துறோம். ஆலயத்துக்கு செல்போனே எடுத்துக்கிறோம். வேதாகமத்தை செல்போன்ல பார்க்கிறோம். அது ஆண்டவருக்கு அருவருப்பானது. ஆலயத்துல செல்போன் யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண கூடாது. வேதாகமத்தை கையில் நம்ம கொண்டு வரணும். சொல்ற அந்த வசனங்களை வேதாகமத்தின் அடிப்படையில் தான் பார்க்கணும் என்பதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. தயவு செய்து ஒரு புதிய வருஷத்துல நம்ம போகும்போது எல்லாருடைய தனங்களிலும் வேதாகமத்தை நாம் ஆலயத்துக்கு கொண்டு வரும்படியாய் ஒரு திட்டத்தை செய்யுங்க. அவசியம், அவசரம். ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் 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 மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே அந்த காதுள்ளவர்கள் கேட்கப்படவர்கள். இந்த உலகத்துல நிறைய நாம கேட்கிறோம், டெய்லி கேட்கிறோம். உண்மைதான். நமக்கு இந்த உலக வாழ்க்கையில நிறைய அனுபவம் தேவை, நிறைய கேட்கணும். ஜெனரல் நாலேஜ் தேவை, கேட்கணும், எல்லாம் தேவை. ஆனால் எல்லாவற்றை விட தேவனுடைய
வார்த்தைகளை கேட்பதற்கு அல்லது வாசித்து தியானிப்பதற்கு நீங்களும் நானும் எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறோம்? அதுதான் ஒரு கேள்வி நமக்கு என்பதாக ஆண்டவரை எதிர்பார்க்கிறவராக இருக்கின்றார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 13-14 வசனங்கள் சொல்லுகிறது. மத்தேயு 13-14 வசனங்கள். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதாரை கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். காதார கேட்டும் உணராதவர்களா இருக்கிறோமா? அதான் முதல் வசனத்துல ஆண்டவர் சொன்னார், செவி கொடுத்து உணருங்கள். நம்ம வாசிக்கிறது குமுதம், கல்கி, ஆனந்தவருடன் பேப்பர் வாசிக்கிறது மாதிரி வாசிக்க முடியாது. வேதாகமத்தை வாசித்து செவி கொடுத்து உணர்ந்து பார்க்க வேண்டும், உணர்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையினாலதான் உலகத்தையே அவர் உண்டாக்கினாரு. அந்த வார்த்தையினாலதான் இன்னைக்கு ஜீவன் நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம். அதான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இன்னும் ஆண்டவர் இந்த வேதாகம வசனங்கள் நமக்கு கிடைக்காம போனா அதற்குள்ள நாம வாசித்து எவ்வளவு வசனத்தை நம்ம இதயத்துல பதித்துக் கொள்ள முடியுமோ பதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கின்றார். சங்கீதக்காரன் 81ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல ஒரு குறிப்பை நமக்கு சொல்லுகிறார். 81:11. என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. எவ்வளவு பாரம் இருந்தா, எவ்வளவு துயரம் இருந்தா சங்கீதக்காரன் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தையை பேசுவார். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல. ஏன் எனக்கு தெரியல. எருசலேமை நோக்கி பார்த்து அவர் கண்ணீர் வடித்தார். இந்த நாளிலாகிலும் சமாதானத்தை கேட்ட காரியங்களை சிந்தித்தாயானால் நலமாயிருக்கும். இந்த கற்கள் ஒன்று மீது ஒன்று இல்லாம இடிந்து போகும். அந்த கல் சின்னது கிடையாது, மிகப்பெரிய கல். நம்முடைய ஆலயத்துல மாறி அது இருக்கும். அது எப்படி வச்சாங்க, எப்படி அது டிசைன் பண்ணாங்க தெரியாது. ஆனா அந்த கல் ஒன்றுமே இல்லாதபடி அழிந்து போகும். ஆண்டவர் சொன்னார். இந்த பாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்து வெளிப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ஆமோஸ் 8:11. கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சத்தை அனுப்புவேன். ஆகார பஞ்சம் அல்ல, தண்ணீர் பஞ்சம் அல்ல, வேற எதுக்கும் பஞ்சம் கிடையாது. வசனமே கிடைக்காத காலம். வசனமே நாம கேட்டாலும் பைபிள் கிடைக்காது. அந்த வசனத்தை நாம் வாசிக்க முடியாது, வசனத்தை தியானிக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? கடிதம் எழுதியவர்களா எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு இலக்கிய மனம் இல்லையா? நான் உங்களை படைப்பேன், பாதுகாப்பேன், பராமரிப்பேன், வழிநடத்துவேன், ஞானத்தை கொடுத்திருக்கிறேன், என்ற வேலையை கொடுத்திருக்கிறேன், குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன். என் வசனத்தை மட்டும் நீங்க வாசிக்கிறதுக்கு, அதை கொண்டு வருவதற்கு ஏன் தயக்கம்? பைபிளே கொண்டு வர மாட்டேன்னு சில பேர் சபதம் எடுத்திருக்கிறாங்க. வேதாகமத்தை கொண்டு வந்தா ஆகணும், இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறோம்? ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறோம்? வேதாகமத்தை நீங்க போய் யோசிச்சு பாருங்க. வீட்டுல அந்த வேதாகமத்தின் வார்த்தைகள் ஜீவனுள்ள, இதுதான் நமக்கு எல்லாமே, இதுதான் நமக்கு ஆகாரமே. மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கின்ற அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் வழிபாடு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இது நான் ஒன்றும் சொல்லலையே, நானா சொந்தங்களை எழுதலையே, ஆண்டவருடைய வசனம் நானே சொல்லுது. ஏன் நம்ம கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம்? நான் மனுஷன், நான் சொன்ன கீழ்ப்படிய வேண்டாம், வேதாந்தத்தை கொண்டு வர வேண்டாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆண்டவரை வார்த்தை பேசுகிறது. ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறோம்? ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறோம்? யோசிச்சு பாருங்க. வேற வழியே கிடையாது. காரணம் என்னன்னா ஆண்டவருடைய வருகை சமீபம். அதுக்குள்ள நீங்க ஆயத்தப்படணும்.
முடியாது. இருக்கிறதெல்லாம் தோண்டி எடுத்து முழுசா எல்லாத்தையும் சரி பண்ணி ஆக வேண்டும். பேட்ச் பண்ணவே முடியாது இந்த காலத்துல. அதனால நாம் உணர்வோம். காதுள்ளவன் கேட்க கடவன். இரண்டாவதா கண் இருப்பவர்கள் காக்க கடவர். காதுள்ளவர்கள் கேட்க கடவர், கண் உள்ளவர்கள் காக்க கடவர். கண்ணு ரொம்ப முக்கியம் நமக்கு, எல்லாருமே எனக்கு தெரியும். வாசிப்போம். மத்தேயு 6:22. மத்தேயு 6:22. கண் எப்படி இருக்கு? சரீரத்திற்கு கண்ணு சரியா இருந்துச்சுன்னா எல்லாம் நமக்கு சரியா இருக்கும். சரியா பார்க்க முடியும், சரியா வாழ முடியும், சரியா மட்டும் நடக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். கண் ரொம்ப முக்கியம். கண் பார்க்கிறதுனாலதான் பல நேரங்களிலே நாம் வீழ்ந்து போகிறோம் என்பது நமக்கு நல்லா தெரியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 3:5-6. கண்களின் இச்சை வாசிங்க. ருசித்து அதை புருஷனுக்கு கொடுத்தான். கண்களினுடைய அந்த ஆர்வையினாலே, பிசாசு தூண்டுதலினாலே அவன் கீழ்ப்படிந்து அந்த ஏமாள். கண்கள் ரொம்ப முக்கியம். அடுத்த வாசிப்போம். 2 சாமுவேல் 11:1-2. 2 சாமுவேல் 11:1-2. தாவீது ஆண்டவருக்கு பிரியமான மனுஷன். தாவீது ஆண்டவர் உயர்த்தினார். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மனிதனை ராஜாவாக உயர்த்தினார். சவுலுக்கு நிறைய போராட்டம், எல்லாத்தையும் காப்பாற்றினாரு, நிலைநிறுத்தினாரு. ஆனால் கண்களின் இச்சையினால் தாவீது விழுந்து போனான். லஸ்ட் ஆஃப் an eye. போருக்கு போகாம வீட்டில இருந்தா பரவாயில்ல, மாநில போய் உலாவும் போது உலாவினா பரவாயில்ல, அடுத்த வீட்டை நோக்கி பார்த்து அவன் விழுந்து போனான். கண்களின் இச்சையினாலே தாவீது விழுந்து போனான் என்று சொல்லி பார்க்க. அதெல்லாம் நம்முடைய கண்கள் ரொம்ப 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 முக்கியமாய் இருக்கிறதாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகள் மிக கவனமாய் ஆண்டு கொள்ளப்பட வேண்டும் கர்த்தருடைய கிருபையினாலே. காந்தியடிகள் சொல்வார், 3 அந்த பொம்மைகள் குறித்து எல்லாருக்கும் தெரியும். வாய் மூடி இருக்கும், கண்கள் மூடி இருக்கும், செவிகள் மூடி இருக்கும். தீய வார்த்தையை பேசக்கூடாது, தீய வார்த்தையை கேட்கக்கூடாது, தீய வார்த்தையினாலே நாம் ஆட்கொள்ளப்படக்கூடாது, பேசக்கூடாது, கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆகவே இன்றைக்கு கண்களின் இச்சையினாலே நாம் விழுந்து போவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணுமா? யோசித்து பார்க்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறவராக இருக்கின்றார். ஆண்டுடைய கருத்துல, ஆண்டவரே என்னுடைய கண்களை தெளிவாக்கும், என்னுடைய கண்கள் உமக்கு நேராய் இருக்க கடவுது, கண்களை பரிசுத்தமாக்கும் என்று நாம் தினமும் கேட்டு ஆண்டவரை ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். அதை ஆண்டவர் உங்கள் இடத்திலே என்னிடத்திலே எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். 3ஆவதாக இருதயம் உள்ளவர்கள் உணரக்கடவர்கள், காதுள்ளவர்கள் கேட்க கடவர், கண்கள் உள்ளவர்கள் காக்க கடவர், இருதயம் உள்ளவர்கள் உணரக்கடவர். ஆண்டவர் என் சத்தம் மக்களுக்கு
வார்த்தைகளை கேட்கிற ஜனமோ எனக்கு செவி கொடுக்கிற அந்த பாரத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் இப்போது இன்னொன்று சொல்றாரு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 6:5-6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நிறைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். எதற்காக? மனுஷனை பூமியிலே உண்டாக்கினதற்காக. அதுக்கு காரணம் என்ன? இப்ப வாச வசனம் அந்த 5ஆம் வசனத்தை மறுபடியும் பார்ப்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தில் நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாய் இருக்கிறது. கண்கள் பார்க்கிறத அவன் செயல்படுத்தினான். அவனுடைய இதயத்துல அந்த பொல்லாத நினைவுகளின் தோற்றம் இருக்கிறத ஆண்டவருக்கு பாரத்தோடு வேதனையை வெளிப்படுத்துகிறார். அந்த உள்ளத்துல அவன் நஞ்சு வச்சிருக்கிறான் என்று நாம சொல்லுவோம் வழக்கமா. அந்த பொல்லாத காரியங்கள் எங்க தோன்றுகிறது? நம்முடைய இருதயத்திலே தோன்றுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Evil thoughts produces evil actions. ஆண்டவர் எப்போதுமே நம்முடைய உள்ளத்துல தூய்மையா இருக்கிற நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு அழைக்கிறார். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ மோட்ச வாழ்வதற்கு தருவேன் மாறாயோ. இந்த பாடலை பாடணும். தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே என்று சொல்லி நம்ம பாடலை பாடினோம். அன்புக்குரியவர்களே, உலக வாழ்க்கையில நம்முடைய இருதயம் சென்டர் ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய கண் எவ்வளவு முக்கியமோ இருதயம் அதோட முக்கியம். ஒரு நிமிஷம் இந்த இருதயம் ஓடல் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஜடம் என்பது நமக்கு தெரியும். அப்ப அந்த இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது, உணர வேண்டியது அவசியம். எரேமியா சொல்லுகிறார் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 17:9. இருதயம் திருப்பிடுதல் மகா கேடுதலுமா இருக்குது. அதை உணர்ந்து பார்க்கணும். நீதிமொழிகள் 23:7. நீதிமொழிகள் 23:7. இருதயத்தின் நினைவு எப்படி ஆகணும்? ஆண்டவர் சொன்ன அந்த பாரம் நீதிமொழி ஆசிரியர் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். அந்த தோற்றம் எல்லாம் பொல்லாததா இருக்கிறது. மற்றவர்களுக்கு என்ன தீங்கு செய்யலாம் சொல்லி அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுதான் ஆண்டவருக்கு தேவையில்லாத ஒண்ணு, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒண்ணு அப்படிங்கிறத இங்கு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? லூக்கா 6:45. பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன், நல்லவர்களை எடுத்து காட்டுகிறான் நல்ல மனுஷன். இன்றைக்கு நீதிமொழிகள் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியை நாம் சற்று திரும்பிக் கொள்ளும்போது இங்க 16ஆம் அதிகாரம் நீதிமொழியில ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். 2ஆம் வசனத்துல மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், உள்ளத்துல நினைக்கிறதெல்லாம் செய்யணும் நினைக்கிறான், ஆனால் கர்த்தர் இருதயத்தை அவர் நினைத்து பார்க்கிறவர்களாக இருக்கிறார். அவர் இன்றைக்கு நாம இருதயம் இழந்தா உணர்வு அடைகிற மக்களாக இருக்கிறோமா? அதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினைக்கணும். அப்படி நல்லது செய்யலானாலும் தீமையை செய்ய நினைக்க கூடாது. மற்றவர்களை கொடுக்கிறதுக்கு நாம் ஒரு நாளும் நம்மை அர்ப்பணிக்க கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க, நாளைக்கு தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கடவுள்கிட்ட வேண்டுதல் செய்யறான். அவனுடைய வேண்டுதல் என்னன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்க ஒரு வீடு வாங்கினாங்கன்னா எனக்கு 2 வீடு வேணும் அப்படின்னு கேட்டான். ஆண்டவரே, அவங்க ஒரு வீடு வாங்கினாங்க, இவங்களுக்கு 2 வீடு வாங்க முடியாத வாய்ப்பு கொடுத்தாரு. அடுத்தது, ஆண்டவரே, அவங்க ஒரு கார் வாங்கினாங்கன்னா எனக்கு 2 கார் வாங்குறதுக்கு எனக்கு திரும்ப கேட்டான். அதே மாதிரி ஆண்டவர் செஞ்சார். இவன் பார்த்தா என்னடா ஒண்ணுமே புரியல. இப்போ ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட வச்சான். ஆண்டவரே, எனக்கு ஒரு கண்ணு போயிடணும், எனக்கு இல்ல அந்த மனிதனுக்கு 2 கண்ணு போகணும்னா
எனக்கு ஒரு கண்ணு போகணும்னு சொல்லி மாற்றி அவன் வேண்டுதலை வைத்திருக்கின்றான். அப்போ ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டு இவனுக்கு எல்லா தீமைகளையும் கொடுத்த எல்லாவற்றையும் அவர் பறித்து விட்டார். ஆகவே ஒரு கண்ணு இவருக்கு போச்சுன்னா அது 2 கண்ணு போகணும்னு சொல்லி வேண்டுதல் செய்திருக்கின்றான். தவறாய் சிந்தனை உள்ளத்திலே எழுந்ததுனால அவன் இப்படி வேண்டுதலை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இருதயத்திலே நல்ல சிந்தைக்குள்ள மக்களாய் வாழ்வதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சொல்லி உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறவராக இருக்கின்றார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 66:18. சங்கீதம் 66:18. என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்ப முதலாவது அக்கிரம சிந்தையை நாம் எடுத்து போட வேண்டும். அடுத்ததா நம்முடைய உள்ளம் சுத்த இருதயமா இருக்கணும்னு சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் என்ன கேட்கணும்? ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிறைவேறமான ஆவியை நீர் எனக்கு தாரும் என்று நாம் வேண்டிக் கொள்ள ஆண்டவர் உண்மையில் என்னையும் அழைக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படி சொல்கிறது. நீதிமொழிகள் 4:23. கால் இடராது, நேரான வழியில் நடக்க முடியும். இதயம் சுத்தமா இருந்தா வார்த்தை சுத்தமா இருக்கும், செயல் சுத்தமா இருக்கும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், நமக்கும் பிரயோஜனமா இருக்கும். தாயின் ஆபேல், தாயின் உள்ளத்துல தீய சிந்தனை எழுந்ததுனால ஆபேலை கொலை செய்தான் என்று நமக்கு தெரியும். ஆகாப் தன்னுடைய உள்ளத்துல தீய எண்ணம் கோபம் அதிகம் வந்ததுனால நாபத்தை கொலை செய்தான் என்று நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட பயங்கரமான தீய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவன் விரும்புகின்றார். காது உள்ளவர்கள் கேட்க கடவர், கண் உள்ளவர்கள் காக்க கடவர், இதயம் உள்ளவர்கள் உணர கடவர். உணர்ந்து சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டும். மதியற்றவர்களாய் நாம் இராமல் ஆண்டுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் அதற்கு ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, என்னுடைய சுத்த இருதயத்தை தாரும், அக்கிரம சிந்தையை எடுத்து போறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அதுதான் ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள நித்தியத்துக்கு தேவைப்பட என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஒருமித்த மக்களாய் நாம் இறை வேண்டுதல் செய்ய அழைக்கப்படுகிறோம். அதுதான் இந்த இதே செய்த வாசிக்க கேட்டோம். எல்லாரும் ஒருவராய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். தாய்மானவர் தன்னுடைய பாடல்ல பல நிறைய காரியங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு பாடல் இதற்கு ஏற்ற பொருத்தமாய் இருந்த ஒரு பாடல். கொலை களவு கல் காமம் விட்டால் அன்றோ, மலை விளக்காய் நின் அருள்தான் வாய்க்கும், உள்ளம் குழைய உடல் குழைய உள் இருந்த கல்லம் குழைய என்று காண்பே பராதரமே என்று சொல்லி தாயுமானவர் ஒரு குறிப்பை அங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகிற அசுத்தம் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி நீக்கப்பட்டால் சாட்சியாய் நாம் வாழ்வோம். அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்லாமலேயே நம்முடைய வாழ்க்கையினாலேயே அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். அதுதான் ஆண்டுடைய விருப்பம். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நினைக்கும் இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். உணர்வு வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்களும் நானும் இதற்கு கீழ்ப்படுகிறோமா? வேதாந்த வசனங்களை வாசிக்கிறதுக்கு, தியானிக்கிறதுக்கு ஒப்புக் கொடுக்கிறோமா? இந்த வேதாந்த வசனங்களை என்னுடைய வாழ்க்கையிலேயே செயல்பாடுகளுக்கு உண்டுவதாக இருக்கிறது, வழிகாட்டி இருக்கிறது, என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, எனக்கு கண்களை தெளிவிக்கிறது, எனக்கு வழிகளை தெளிவிக்கிறது, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறது, இரத்த குறைகளை மறைத்து விட ஆண்டவர் எனக்கு விருப்பமாய் இருக்கிறார், அக்னிமேலாய் சூழ்ந்திருக்கிறார். எப்பொழுது என்று சொன்னால் வசனம் 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 தியானிக்கின்ற போது, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிற போது, காதுகள் தெளிவாய் வசனத்தை கேட்கிற போது, நம்முடைய கண்கள் தாக்கப்படுகிற போது, நம்முடைய இருதயம் உணரப்படுகிற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், சாட்சியாய் நிறுத்துகிறார். இந்த அனுபவம் தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை சிதம்பரம் குருசேனம் பாவநாசன ஆலயத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும், கிராம சபையில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் தேவன் விரும்புகிறார். எப்போது நாம் ஒப்புக்
கொடுக்கிற போது, நம்மை அர்ப்பணிக்கிற போது, நாம் ஆண்டவரோடு கூட பேசுகிற போது, அவரை சார்ந்து இருக்கிற போது, அதை வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற போது இது நடைபெறும். சந்தேகமே இல்லை. ஏன் நாம் இன்னும் திருச்சபையில ஆத்துமாக்களை சேகரிக்க முடியவில்லை? ஏன் புதிய மக்கள் சேரவில்லை? கேள்வி நமக்கு உண்டா? எத்தனையோ பேர் போயிட்டு இருக்காங்க. டூ வீலர், காரு, பஸ், வேனு, லாரி, பெரிய பெரிய ட்ரக்கு, ஆட்டோ, ரிக்ஷா, சைக்கிள், நடந்து வரவங்க ரெண்டு பக்கமும் போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் விடத்திலேயாவது ஆண்டவர் கிரியை செய்யணும்னா நம்முடைய ஜெபம் அவசியம். இல்லைன்னா ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். ஏன்னா இந்த உலகத்தை உங்களுக்கு என்னை கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் வல்லாமை கையில் இருக்கிறது. அதிலிருந்து நம்ம விடுவிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனாய் வர வேண்டும்? அவர் வானத்திலிருந்து ஒரே நிமிஷத்துல எல்லா பாவத்தையும் ரட்சிக்க முடியுமே. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாய் உலகத்தில் வந்தார்? காரணம், அவர் மனிதனை உருவாக்கினார். அந்த மனிதன் வீழ்ந்து போனான். அந்த மனிதனை சரிப்படுத்துவதற்கு மனிதன் தான் வர வேண்டும். ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு வந்து நமக்காய் பாடுபட்டு நம்மை மீட்டு ரட்சித்தார். அப்ப இந்த உலகம் நம்மால் மீட்கப்பட வேண்டும். அவருடைய உதவி நமக்கு வேண்டும். நாம ஜெபிக்கணும். அதற்காக தினமும் நாம ஜெபிக்கணும். எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் ஜெபத்தோட போகணும். ஆண்டவரே, இன்னைக்கு ஒருத்தரை ஆண்டவரை காண்பீங்க. இந்த வாரம் ஒருத்தரை இந்த ஆலயத்துக்கு புதுசா கொண்டு வாருங்க. அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிறாய் மாறணும். அவருடைய வாழ்க்கையில, அவருடைய உள்ளத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிரியை செய்யணும். ஏன் இப்படி யோசிக்கவில்லை? ஏன் இப்படி ஜெபிக்கவில்லை? அப்படி ஜெபித்திருந்தால் இதே போல் ஒரு கூட்டம் இன்னும் ஆயத்தப்பட்டிருக்குமே. ஒரு ஆராதனை முடிந்து வெளியிலே அடுத்த ஆராதனைக்காய் காத்திருப்பார்களே. ஏன் இந்த கேள்வி வரவில்லை? ஏன் இந்த ஜெபம் நமக்கு இல்லை? ஆண்டவர் நம்மை இப்போது அதற்கென்று பிரத்யேகமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார், மெருகேற்றிக் கொண்டிருக்கிறார், நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். என்னிடம் அல்ல, இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள அநேகரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம சொல்லணும். நாம அதுக்கு ஒப்பு கொடுப்போமா? நிலையை தாழ்த்துவோம். அந்த வேறுடைய காதுகள் உடைய வசனத்தை கேட்கணும். உடைய கண்கள் எப்போதும் காக்கப்படணும். என்னுடைய இருதயம் உணர்வதையணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் இப்போது நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் என்னுடைய இருதயத்துல அக்கிரம சிந்தனை கொண்டிருந்தா, மற்றவர்களுக்கு எதிராக நினைத்து கொண்டிருந்தா அதை மாற்றுங்க. ஆண்டவரே, என்னுடைய காதுகள் என்னுடைய வசனத்தை கேட்கிறேன்னா அதை கேட்க செய்யுங்க. என்னுடைய கண்கள் தவறாய் சிந்திக்க எனக்கு தூண்டுமானால் அந்த கண்களுக்கு நீர் அதுவே கடிவாளம் போடுங்க. குதிரையை போல என்னை நடத்துங்க. இப்போமா தலையை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் போது நம்மோடு கூட அவர் இடைப்படுகிற ஒரு நேரம். நாம ஆண்டவரை சமூகத்தில் அர்ப்பணித்தால் நமக்கு ஆண்டவர் ஏற்ற காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்மை நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வார்த்தைகளை நாங்கள் கேட்கணும், எங்கள் கண்களை பாதுகாக்கப்படணும், எங்கள் இறுதியும் உணர்வடையணும். ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே.